உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காசுக்கு வழி இல்லாத குடும்பமா இருக்கலாம், ஆனா தைரியத்துக்கு குறைச்சலே இல்லடா. மோனம் கெட்டவனே. என்ன மிரட்டினதும் ஓடி ஒளிஞ்சிருவன்னு நினைச்சியா? ரொம்ப பயமா இருக்கே எனக்கு. உனக்கு யாரு மேலடா கோவம்? ஏன் மேலையா? என் மாவ மேலையா? தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க கூட போராடு, எங்க கூட சண்டை போடு. என்னத்துக்குடா என் மகளை வச்சு சொகுனியோட்ட ஆடிக்கிட்டு இருக்க? மகளா? இந்த அம்மாவோட மக யாரு? துரோகி பயல. என்னத்துக்குடா இந்த கொலவெறி? உனக்கு உதவி செஞ்சதை தவிர நான் என்ன செஞ்சேன்? 20 வருஷம் என் பிள்ளைங்களை விட்டு, என் குடும்பத்தை விட்டு அநியாயமா நான் ஜெயில கிடந்தனே. யாருக்காகல? நீ செஞ்ச கொலைக்கு நான் பழிய ஏத்துக்கிட்டு போனனே. யாருக்காக? உனக்காகல. நீ கொடுத்த வாக்குறுதியை நம்பி போனனே. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இருக்காதடா உனக்கு. நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா? இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சா? அதுவும் மாமாக்காகவா? என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. திங்குற சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா இல்ல வேற என்னத்தையாவது போட்டு திங்கிறியா? அசிங்கம் பிடிச்சவனே. இங்க நின்னுக்கிட்டு சும்மா லொல்லு லொல்லுன்னு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னால என்ன மிரட்டவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இப்பவும் சொல்லுதேன், உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஜெயிலு தண்டனை தானே, அங்கனே கடந்து சாக வேண்டியது தானே நீ. இப்ப எதுக்கு உனக்கு குடும்பம், குழந்தை, குட்டிய? நீ நிம்மதியா இருக்கணுமா? அப்படியே சிவசிவான வாயை மூடிக்கிட்டு இங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம சத்தம் காட்டாம திரும்பி போயிடு ஜெயிலுக்கு. அதான் உனக்கு சரி. நான் ஜெயிலுக்குள்ள போய் அடைஞ்சிடணும், நீ நிம்மதியா வாழணும், அப்படிதானே? அதேதான். பேசாம பஸ் பிடிச்சு திரும்பி நீ அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வையி, நான் உன் குடும்பத்தை வாழ வைக்க. உன் மவ எசக்கிய ஏன் மக முத்துப்பாண்டியோட நல்லா வாழ வைக்க. என்ன சொல்லுத? அம்மா, உன்னோட மகன் எசக்கியா? அவங்க மகளா? அப்பா எங்க அம்மையா? என் குடும்பத்தை நீ வாழ வைப்ப. இந்த வாக்குறுதியை நம்பி நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம். எப்படிடா? எப்படி? வெக்கமானமே இல்லாம மறுபடியும் இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது? இதே வார்த்தையை நீ சொல்லிதானே என்னைய 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு அனுப்பின. இதே வார்த்தையை நம்பிதானே நண்டும் செண்டுமா என் 3 பிள்ளைகளை என் மவன் சமூகத்து கையில கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். நான் மட்டுமாடா தண்டனையை அனுபவிச்சேன்? மொத்த குடும்பமும் அனுபவிச்சுச்சே. அம்மா, நீங்க முதல்ல தண்ணியை குடிங்க.
எங்கம்மா போனீங்க? ஏதாவது தப்பா நடந்துச்சா? என்னமோ உங்க முகம் நல்லா இல்லையே. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. எங்க போனீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எனக்கு எதுக்கு இம்பட்டு வேதனை? நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ அம்மா, எதுக்குமா அழறீங்க? யாரும் உங்களை எதுவும் சொல்லக்கூட இல்லையே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு என்னத்துக்கு தண்டனைக்கு மேல தண்டனை கிடைக்குது? எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எனக்காக நான் பெத்த பிள்ளைங்கெல்லாம் எம்பிட்டு பாடுபடணும்னு தெரியலையே. பெத்த பிள்ளைங்களா? அம்மா, என்னாச்சு? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? உங்க வீட்டுக்கு போகணுமா? அம்மா, உங்க பசங்களை பார்க்கணுமா? அம்மா சொல்லுங்கம்மா. அண்ணன் கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போறேம்மா. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட நாங்க கூட்டிட்டு போறோம். ஐயா, நான் இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வார்த்தையெல்லாம் என் காதுல கேட்க போறேன்னு தெரியலையே. அம்மா, ஏன்பா நீ எதுக்கு அழுற? அவங்க பிள்ளைங்களை நினைச்சு அவங்க அழுகுறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அக்கா, அவங்க பிள்ளைங்க நீயும் நானும் தாக்கா. இசக்கி, என்னடி குழப்பதா? இவங்க இவங்க இவதாண்டி என் மதனி சூடாமணி. இவதான் என் அண்ணன் தாலி கட்டுன உத்தம பத்தினி சூடாமணி. நாலு பிள்ளைங்களை பெத்து துரோகத்தால சீரழிஞ்சு ஜெயில கடந்து செத்துக்கிட்டு இருந்த சூடாமணி இவதான். உங்க எல்லாரையும் பெத்த பாவி சூடாமணி இவதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.